பார்க்கறதுக்கு ஓடி வராங்க. ஓடி வந்து கிறிஸ்துவோடு கூட அவர்கள் பேசுகிறார்கள். 2 நாளு கிறிஸ்து அந்த சமாரியால அந்த ஜனங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன பேசுறார் அவரு? சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறார். இந்த பெண் போய் அந்த நற்செய்தியை அறிவிக்கிறாள். யாருக்கு? அந்த ஊர் ஜனங்களுக்கு. இந்த மாரி ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறாரு. அவர் என்னை குறித்து எல்லா காரியங்களையும் சொல்றாரு. அவர் கிறிஸ்துவான்னு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, எல்லாரும் ஆவலோடு ஓடி வராங்க. எல்லாருமே ஒரு தாகத்தோடு இருக்கிறாங்க. இப்போ கிறிஸ்து எதுக்காகங்க வந்திருக்கிறாரு? ஒரு ஆவிக்குரிய தாகத்தோடு, இவ்ளோ ஆத்துமாக்கள அவர் ரட்சிப்புக்குள்ள வழிநடத்த போறோமே, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வழிநடத்த போறோமே அப்படின்ற ஒரு தாகத்தோடு வருகிறார். தேவனுடைய ஊழியத்தை செய்வதுதான் அவருக்கு தாகமா இருக்கிறது. ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிப்பது அவருடைய ஆவிக்குரிய தாகமா இருக்கிறது. அந்த பெண்ணோட பேசிக்கிட்டு இருக்கும்போதே, சாப்பாடு வாங்க போன சீஷர்கள்லாம் வந்துட்டாங்க. இவங்க வந்த உடனே அவ ஊருக்கு